3 BHK இந்த வாரம் வந்து ஜூலை 4 வந்து ரிலீஸ் ஆகுது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராம் சாரோடைய பறந்து போ இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படத்துல படங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். எந்த படம் சூப்பர் படம், எந்த படம் சுமாரான படம் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தவரை 2 படமே தெரி ஹிட் ஆக போகுது. அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி 101% வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 101% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எமோஷனல் ட்ராமா. 3 BHK பொறுத்தவரை கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்த ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிச்சு. அப்பாவால் வந்து ஒரு வீடு வாங்க முடியல. வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன். வீடுங்கிறது என்னன்னா ஒரு நம்பிக்கை. அந்த வீடுங்கிறது ஒருத்தருக்கும் அவசியமான ஒன்று. இந்த வீடை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நடுத்தர வர்க்கத்தினர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரால் தான் வாங்க முடியாது. நான் தோத்துட்டேன், ஆனால் என் மயன் ஜெயிச்சிருவான். அவன் மயன் சொல்கிறான், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் டாடிங்கிறப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து என்னமோ பண்ணி வீடை வாங்கினாங்களா வாங்கலையா, நியாயமான முறையில் வீடு வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் இவங்க எல்லாம் ஜெயிச்சு வாங்கினாங்களா? அந்த தேவயானி மேடத்தோடைய வீட்டு கனவு எப்படி இருந்துச்சு, சரத்குமார்ஸோடைய வீட்டு கனவு எப்படி இருந்துச்சு, அந்த தங்கச்சியா வர்ற ஒரு கேரக்டர் இல்லையா, அவங்க வீடை பற்றி எவ்வளோ எமோஷனாக இருக்காங்க. இவங்க வீடு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு சித்தார்த் வந்து எவ்வளவு பயங்கரமா இருக்காப்புல. இவங்க 4 பேர் சேர்ந்து வீடை வாங்கினாங்களா இல்லையா, அதுதான் கதையா இருக்க போகுது.